அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த குரு பெயர்ச்சி 2024. ஸோ ஆல்ரெடி நம்ம 4 ராசிக்கு போட்டிருந்தோம். நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நடந்தது அப்படியே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம என்னன்னா ஒரு வீடியோ கொடுத்தோம்னா அவ்வளோ தூரம் துல்லியமா எவ்வளோ தூரம் எக்ஸாக்டா உங்களுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து ராசிகளுக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ ஏன் சார் இந்த குரு பயிற்சிக்கு மட்டும் இவ்வளவு தூரம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எல்லாத்துக்கும் முடிஞ்சு சந்தோஷம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், எப்படி வந்து ஒரு மூவி பாக்குறீங்க, ஒரு விஷயங்கள், ஒரு சீரியஸ் பாக்குறீங்க, இப்போ போனஸ் வர வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இந்த குரு பயிற்சி பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷம். நமக்கு என்ன நடக்க போகுது, நல்லா இருக்குமா அப்படின்னு. ஏன்னா ஏகப்பட்ட பயிற்சி இருக்கு, சனி பயிற்சி இருக்கு, ராகு பயிற்சி, அதெல்லாம் பயத்தோட பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் பார்த்து நிறைய பேர் பார்த்தாலே பயமா இருக்குதுப்பா நம்ம உள்ள போறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராகுக்கு எது நல்லது செய்ய மாட்டாங்க. ராகு ஃபினான்ஸுக்கு ஓகே, அது சனி பயிற்சி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு போயிடுவாப்புல. அதனால இருக்கிறதுலயே நல்லது பண்ணக்கூடியவர் குரு பகவான். அதே மாதிரி பணத்திலேயே பெரிய பணம் குரு. ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன பண்ண போறாரு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்று பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம். ஸோ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து என்னங்க, நோயிலிருந்து குணம் ஆகுமா ஆகாதா, இல்ல வந்து என்னன்னா இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் அடைப்பாரா. ஏகப்பட்ட பேர் இப்ப கடனுக்காக வெயிட் பண்றவங்க தாங்க அதிகம். ஒரு சைட்ல கடன் வந்து அடைக்க முடியாம இருக்கிறவங்க, இன்னொரு சைடு நான் பேங்க் லோனுக்காக வெயிட் பண்றேன், வெளியில வந்து அதிகமான வட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க. மெயின் நிறைய போன் கால் எனக்கு வந்து பிரசனம் மூலியமா வர்றது எல்லாமே பூர்வீக சொத்து கிடைக்குமா, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்கு, பூர்வீகத்துல நான் இருக்கலாமா, ரெண்டாவது வந்து நான் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா, வெளிநாட்டு பணம் வருமா, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, அரசியல்ல அவங்களுக்கு இன்னைக்கு வெற்றி கிடைக்குமா, இனி வரக்கூடிய இதுல. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிலர் என்ன சார் கார் வாங்கணும் சார், எனக்கு இப்ப குரு பயிற்சி எனக்கு எப்படி சார் இருக்கு, இந்த பயிற்சியாவது கார் வாங்குவோனா ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு சிலர் பைக் வாங்குவோனா, ஒரு சிலர் வந்து என்னன்னா சார் நான் ரொம்ப நாளா வந்து ஃபாரின் போகணும்னு இருக்கேன், எனக்கு அங்க போய் படிக்கணும்னு இருக்க, படிப்பு மேல் படிப்பு படிக்க முடியுமா அப்படிங்கிறது அனைத்தும் இந்த குரு பயிற்சியில ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க போறோம். ஸோ முழுமையா பாருங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம போன வருஷம் சொன்ன பலன்கள் எல்லாமே அவ்வளவு துல்லியமா அத்தனை பேர் கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிங்க. ஸோ ஒரு 50% பாசிட்டிவ் 50% நெகட்டிவ் நடந்தா கடந்த வருடம் நம்ம சொல்லணும். ஏன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா 4ல வந்து கேது. முதல்ல வந்து என்னன்னா சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பெரும் பிரச்சனை, லேண்டு தகராறு, லேண்டு வாங்கின இடம் தவறான முதலீடு போறது, வீட்டுல ஒரே சண்டை. அது முக்கியமா மிதுன ராசிக்கார் தாயோட ரொம்ப ரொம்ப சண்டை போட்டு ரொம்ப அம்மாவுக்கு எனக்கு சேர்றது இல்லைங்க, சண்டை சச்சரவாவே வருதுங்க. எப்பவுமே அப்படி இருக்காதுங்க, இந்த டைம்ல வந்து இப்படி இருக்குது இந்த மாதிரி சொன்னவங்க. இதெல்லாம் வந்து இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில நல்ல வளர்ச்சி இருந்து லாபம் கொடுத்த ஒரு ஆண்டா தான் கடந்த வருடம் இருந்தது. அதுலயும் குறிப்பா சொல்ல போகணும்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ரொம்ப பார்த்துட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சது. குருஸ்தானம் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஜாதகத்தில். அப்போ ஒரு கடந்த ஆண்டு ஒரு 50% பாசிட்டிவ் 50% நெகட்டிவ் தான் நம்ம சொல்ல முடியும். வரக்கூடிய ஆண்டு எப்படி சார் இருக்க போது, படம்ல வேற வருது, நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. இதுல பயக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. மெயினா சொல்ல போனா வரக்கூடிய மே 1, 2024 குரு பயிற்சி உங்க ராசிக்கு 12ல வராது. ஸோ வெளிநாட்டு சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா தான் நம்ம எடுத்துக்கணும். மற்றவர்கள் என்னன்னா தேவையில்லாத விரைய செலவுகள் தடுத்து நிறுத்தும். பயந்துக்காதீங்க, 12ல குரு வருது அப்படின்னு ரொம்ப பயந்துக்க வேண்டியதுலாம் இல்லை. பட் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லேண்டு பத்திரம் இது மாதிரியான ஏதோ வாங்குறீங்க, தவறான இடத்துல போய் வாங்குறது, வாஸ்து தவறா இருக்கிற இடத்துல போய் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மெயினா வந்து தாய் வழி சொத்துக்கள்ல பிரச்சனை இருந்ததுல கிளியர் ஆகும், புரியுதுங்களா. பட் கைக்கு வரக்கு இன்னொரு 6 மாசம் ஆயிடும். தாய் வழி அம்மா வழியில சொத்து வரணும் சார், ஏன்னா பிரச்சனையாவே இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். கையில வர்றதுக்கு இன்னொரு 6-7 மாதங்கள் ஆயிடும். மெயினா அதுக்கப்புறம் கேட்டது என்ன சார், இந்த மாதிரி வந்து பெருசா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வந்து படிக்க போறேன் எக்ஸ்ட்ரா, இல்ல இந்த மாதிரி வீடு கட்டணும், இல்ல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுப கடன் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன சார் சுபக்கடன் அசுபக்கடன்னா, அதிக வட்டிக்கு வாங்குறது அசுபக்கடன், சுபக்கடனுங்கிறது கம்மியான வட்டி பேங்க்ல லோன் வாங்குறது, இது எல்லாமே கிடைக்கும். அப்ப அந்த இதை வச்சு நீங்க தாராளமாக அடுத்த கட்டத்துக்கு நீங்க பயணிக்கலாம். ஸோ நிறைய பேர் 12ல குரு நிறைய மெசேஜ் போட்டிருந்தாங்க, சார் ஐயோ 12ல வேற குரு இருக்கே, இனி அடுத்த ஒரு வருஷம் போச்சா, ஆல்ரெடி ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. அடுத்து 8ல வருது. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, உடல்நிலை நம்ம ஜாக்கிரதை.
அப்போ ஓவராலா என்ன, உடல்நிலை ரொம்ப ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக பாதிக்கும். அதிகமாக தைராய்டு, சுகர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்கு. என்ன சார் 12 பார்வை. ஸோ 12 குரு வருகிறார், அதுல இருந்து பார்வை. குரு எங்கெங்க பார்க்கிறார், உங்களோட பாவத்துல 4ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் பார்க்கிறாரு. அப்போ 12ல இருந்து அவரோட பார்வையால வந்து பாத்தீங்கன்னா, ஸோ 4, 6, 8ல பார்க்கறதுனால உங்களுடைய ராசிக்கு ஃபர்ஸ்ட் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பெரிய அளவில் லெக் எடுத்து வைக்காதீங்க. இல்லைங்க சார் எனக்கு கரெக்டாக தான் அளவாக தான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் கடன் வாங்கி நீங்கள் தாராளமாக தொழில் செய்யலாம். அதே சமயம் ஹெல்த் இஷ்யூஸ்னால ஹாஸ்பிட்டல் செலவு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு. அது மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜின்னு தனி சப்ஜெக்ட், அதை பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சேம் மிதுன ராசி மிதுன லக்னம் ஒருவர். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன 2023 7ஆவது மாசத்துலேருந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டோம். ஆமாம் சார் அப்படின்னு. மெயினாக என்னன்னா கழுத்து பகுதியிலும் கால் பகுதியிலும் பெயின் அப்படின்னு. ஆமாம் சார், தைராய்டு வந்துச்சு சார், ரொம்ப இது, அதனால வந்து என்னன்னா உடம்பு வந்துருச்சு, ஹேர் ஃபாலு, அதுக்கப்புறம் சுகர் வேற இருக்கு, இந்த மாதிரி எச்சா போயிட்டே இருக்கு சார், நிற்குமா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அடுத்த இன்னொரு 1 வருடம் இதே மாதிரி தான் இருக்க போது, அவரோட தசாபுத்தியெல்லாம் வச்சு இந்த தேதி வரைக்கும் இது இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரை எடுத்து வேண்டியதே இல்லைங்கிறத எக்ஸாக்டாக சொல்லுவோம். ஸோ அப்போ என்னன்னா மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். அது உங்களுக்கு என்ன திசா புத்தி. இப்போ எல்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க 6ஆம் பாவத்தை மட்டும் பார்த்தா போதும், அதுதான் நோய்க்கான வேலை. இது அப்படிலாம் கிடையாது. உங்களோட ராசி கட்டத்தில் உச்சம், நீச்சம், ஆட்சி, ஹையஸ்ட் டிகிரி, லோயஸ்ட் டிகிரி, இது எல்லாம் எடுத்து அதோட தசாபுத்தி இருக்கா, அதோட பார்வை இருக்கா, அதோட நட்சத்திரத்தை இருக்கா, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராசி அதோடைய அதிபதியோடைய திசா நடக்குதா, இந்த மாதிரி அனைத்தும் பாருங்க. ஸோ அப்போ ஏன் இது சொல்ல வரேன்னா, அதிகமாக மிதுனத்தோடைய இது மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஸோ அதோட அனுபவத்திலையும் வரக்கூடிய குரு பேச்சிலையும் பொருளாதாரம் வந்துவிடும், ஆனால் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இப்போ அதே மாதிரி ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாப்புல, என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத புதிரா இருக்கு சார், துர்மரணங்களா இருக்கு, தொடர்ந்து பிரச்சனை, ஏதோ ஒரு நெகட்டிவாவே என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கு, நான் என்னதான் பண்றேன், எந்த பயிற்சி வந்தாலும் எனக்கு மாற்றமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசனம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வராங்க. ஸோ அப்போ நம்ம வந்து என்னன்னா, மெயின் வந்து என்னன்னா ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்காரு, நிலம் வீடு கட்டலான்னு. கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட அவரால் கட்டவே முடியல. அவரும் வந்து அங்க போறாரு, இங்க கையில பணம் வருது, அங்க கட்டலாம்னா வேற ஏதாவது செலவாயிடும். வீடே வேணால கட்ட முடியாதா, என் வாழ்க்கையே இப்படியே போயிருமா, இல்லை யாரோ முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கு நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, ஏதாவது பாக்குறதுக்கு தான் பிரசனம் பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் எடுத்து வராங்க. நம்ம பிரசனம் போட்டோன்னே தெளிவா சொல்லிச்சுங்க, நீங்க இருக்கிற இடம் வாஸ்து கோளாறு, வாஸ்து பிரச்சனை, வடக்கும் கிழக்கும் மூடப்பட்டிருந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்னால, ஒரு ஆண்மகனால, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள். ஏன்னா வடகிழக்கு மூடப்பட்டு ஒரு வீட்டில் ஆண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை பாதிக்கப்பட்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆண் குழந்தை இருக்காது. நம்ம சொன்னோம் இந்த மாதிரி உடனே சார் வாஸ்து பிரச்சனை இருக்கு, அதை ரெடி செஞ்சா அடுத்த 1 மாசத்துலயே நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க, முதலாளி நீங்க ரெடி செய்யணும். சார் நான் இருக்கிறது வாடகை வீடு தான் சார். வாடகை வீட்டுக்கும் வாஸ்து உண்டு, நீங்க எந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களோ அந்த வீட்டுக்கு வாஸ்து இருக்கு. அப்ப நம்ம என்ன சார் பண்றது, உடனடியாக வாஸ்து பார்த்து சரி செய்யணும் சார்னா. அவருக்கு இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா குரு, அவர் மேச ராசி, அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ராசியிலேயே இருக்கு, ஜென்ம ராசியில. ஸோ அவருக்கு ஒரு நல்ல டைம் கிடைச்சிருக்கு, அதை பார்த்து சரி செய்யணும். நம்ம அவரோட வீட்டுக்கு போறோம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈசானிய மூலையில படிக்கட்டு வச்சு மேலே ஏற்றிருக்காங்க, கிழக்கு மூடப்பட்டிருக்கு, கிழக்கு வாசல், புரியுதுங்களா. அதே மாதிரி வடக்குல வந்து பாத்தீங்கன்னா ஜன்னலே இல்லை, ஒரே ஒரு ஜன்னல் பூட்டியே இருக்கு. நம்ம சொன்னோம் கண்டிப்பா பண லாஸ் ஆயிருக்கும் பிசினஸ்ல. வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார், வேலையிலேருந்து இருக்கிற வரைக்கும் அங்கே பிரச்சனை, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணேன், அதில் ஒரு சர்டைன் லேக்ஸ் லாஸு. இப்போ வந்து என்னென்னா நிம்மதியே இல்லை, கடன் மேலே கடன் தான் ஆகிட்டு இருக்கு, நான் வீடும் கட்ட முடியல, ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்தாலும் போயிடுது அப்படின்னு. நம்ம இந்த மாதிரியான வாஸ்து முறைப்படி இதெல்லாம் சரி செய்யுங்கன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி சரி செஞ்ச அடுத்த 1 மாதத்தில் அவர் வீடு கட்ட துவங்கினார். அந்த வீடு கட்டுறதுக்கும் நம்ம வாஸ்து போட்டு கொடுத்தோம். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க புது வீடு கட்டும் போது தான் வாஸ்து பார்க்கணும், அப்படிலாம் கிடையாது. நீங்க இருக்கிற வீட்டுக்கே வாஸ்து, சரியான வாஸ்து அமைப்புல இருக்கிறவர்களுக்கு ஒருவருக்கு பிரச்சனையே வராது. அந்த வீட்டுடைய பெண்மணி பிரச்சனையா அக்னி மூலை பாருங்க, அந்த வீட்டுடைய தாத்தா பாட்டிகளுக்கு திடீர் பிரச்சனை, திடீர் செலவா, அந்த வீட்டுடைய வட மேற்கு பகுதி பாருங்க. தம்பதியர்களுக்கு பிரச்சனையா தென்மேற்கு பகுதியை பாருங்க. அப்போ இந்தந்த இடத்துல இவர்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அந்தந்த இடத்துடைய வாஸ்து சாஸ்திரம் அழகாக சொல்லப்படுகிறது. அதனால என்னன்னா நீங்க இருக்கிற வீட்டு பகுதி கரெக்டா பார்க்கணும். யாருக்காவது இந்த மாதிரி ஒரு திடீர் பிரச்சனை, என்ன தொடர்ந்து ஒரு
துர்மரணங்கள் சங்கடங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குன்னா பிரசனம் ரொம்ப அழகாக சுட்டி காட்டும். ஸோ அதனால வந்து என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு சார், நிறைய பேர் ஜாதகமே இல்லைங்கிறாங்க, என்ன பிரச்சனையும் தெரியாம இருக்கு, அப்போ நம்ம பிரசனத்துல துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, ஒரு மெசேஜ் மட்டும் போடுறீங்க, சார் இந்த மாதிரி இது பார்க்கணும், இல்லை அது வேண்டாம். இப்போ வந்து என்னன்னா, இதே மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு, பிரச்சனை ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கள தாராளமாக நம்ம பிரசனம் மூலியமா துல்லியமா எடுக்க முடியும். சோழி பிரசனம் நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு நேராக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை எனக்கு ஆன்லைன்ல தான் பார்க்கணும், ஜாமக்கோல் பிரசனம் தாராளமாக அதுவும் அழகா சுட்டி காட்டும். அதனால என்னன்னா, யாருக்காவது பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஏகே பிரசனம் அசோக் கந்தசாமின்னு இருக்கக்கூடிய இடத்துல அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க தாராளமாக நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.